ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான லவ் அண்ட் எமோஷனல் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா ககன் வந்துட்டு பூமியை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. பூமிக்கிட்ட, பூமி இந்த பாரு, நம்ம கல்யாணம் நீ நடக்கும்னு நீ நினைக்கிறியா? எனக்கு என்னமோ அதில் டவுட்டாக தான் இருக்குது. உங்கள் அப்பா வந்துட்டு கோமாலேருந்து வெளியே வந்ததுலேருந்து உங்கள் அப்பா வந்து உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். அப்படி இருக்கிறப்ப என்னை பிடிக்காத உன்னைய எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அதை முதல்ல நீ யோசிச்சியா? இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம 2 பேரும் எங்கேயாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? இப்போவே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, உங்களுக்கே அது தெரியுமில்ல. அப்போ நான் இந்த மாதிரி பண்ணுனா அவருக்கு இன்னும் அதிகமாக தானே உடல்நிலை சரியில்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ககன் வந்துட்டு, அது எல்லாமே தெரிஞ்சுங்காட்டிக்கு தான் நான் சொல்கிறேன், நீ சொல்கிறத புரிஞ்சுக்கோ. நான் வந்துட்டு ப்ரெஸ் மீட்டிங்கில் எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. அதுவும் இல்லாமல் நீ இல்லாமல் நான் இல்லை, முதல்ல அதை தெரிஞ்சுக்க. நம்ம 2 பேரும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு என்ன நடக்குமோ அதை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் அப்பாவோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பூமி இருந்துட்டு, நீங்கள் பேசுகிறது எனக்கு சரியான எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த வழியாக சரத்சந்திரா வர்றாங்க. இவங்க 2 பேர்த்திட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இதுன்னு பூமி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே, அது ககனோட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து பார்த்துட்டு ரிவர்ஸில் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. கரெக்டாக ககனும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எங்காவது தூரமாக போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுடுறாங்க சரத்து. கேட்டுட்டு, என்ன சொல்கிறோம் நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் ஆதங்கம் எல்லாமே வருது. அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கேயே நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ககன் வந்துட்டு பூமிக்கிட்ட அப்படி சொன்னோடனே பூமி இருந்துட்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் நான், ஏன்னா உங்களை நான் அந்தளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை வந்துட்டு சரத்சந்திரா பின்னாடி நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு நைட் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், அவங்க சொல்கிற மாதிரி நடக்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் கம்மன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி அவர் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டே படுத்துட்டே இருக்காரு. இவங்க இப்படி பேசுறது கேட்டு தூரமாக போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது கேட்டு அதை நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நான் அபூர்வா வர்றாங்க. அபூர்வா வந்தோடனே, ஏன் என்ன மாமா ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க. என்ன ஒன்றும் ஆகலை, உங்களை பார்த்தா எனக்கு தெரியாதா? என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அபூர்வா சொல்கிறாங்க. உடனே சரத்து இருந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்படி என் பொண்ணு வந்துட்டு என்னை விட்டு போப்பாராம், அவன் வந்துட்டு ககனை கூட எங்கேயோ தூரமாக போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க 2 பேருமே. நான் பேசுனதை கேட்டுட்டேன். அப்போ போப்பாராளா நீ என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே படபடப்பாக இருக்குது. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் சோபா சந்திராவோட பொண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கு இல்லாமல் இந்த ககன் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அபூர்வா வந்துட்டு, இதில் ஏதாவது நம்ம விளையாடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே உடனே அவனை கொல்லணும், நீங்கள் எப்படி விட்டுட்டு வந்தீங்க மாமா? அவன் நம்ம பொண்ணவே கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான், நீங்கள் பார்த்துட்டு சும்மா வந்தீங்களா? இவமே துப்பாக்கி எடுங்க அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து வந்து கொடுத்து கொல்ல சொல்லி கையில் கொடுக்குறாங்க. எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. சும்மா தூண்டி விடுறாங்க. அவன் வந்துட்டு உயிரோடையே இருக்கக்கூடாது, நம்ம பொண்ணை நம்ம வீட்டு மானத்தை வாங்குறதுக்கோசரம் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கானா, அவன் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தூண்டி விடுறாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. இல்லை அபூர்வா, இப்போ நான் அதை செய்ய மாட்டேன், ஆனால் இன்றைக்கி நைட் 10 மணி மட்டும் நான் வெயிட் பண்ணுவேன். என் பொண்ணு என்ன சொல்கிறா, என்ன போகிறாளா இல்லையா, இல்லை நான் தான் வேணுமா இல்லை அவன் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுப்பா. எனக்கு தெரியும் அவன் என் பொண்ணு, இன்றைக்கி தெரிஞ்சிடும் அவள் யார் முக்கியம்னு நினைக்கிறாங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சிடும், நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூமி வந்துட்டு ககன் சொன்ன மாதிரியே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணி வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது அபூர்வாவோட சித்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தலாம் இன்னைக்கு கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஒரு கேம் இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒன்று நடக்கும் போது ஒன்றா பூமி போவா, இல்லைன்னா ககன் சாவா, 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நம்ம தொல்லை ஒழிஞ்சா போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரத்சந்திரா வந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன நடக்குன்னு. அப்புறம் ககனும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்துட்டு கேட்டை திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூமி இருந்துட்டு இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் சந்திரா வந்துட்டு சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிற, நீ போகிறியா, நீ ககனோட நீ போகிறியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் போகிறேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நான் வந்துட்டு அவரை தான் நான் காதலிக்கிறேன், அவர் வந்துட்டு தூரமாக போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு, அதனால் நான் போகிறேன் அப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் உடம்ப பாருங்கள், பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே சரத்சந்திரா இருந்துட்டு, என்ன பூமி இப்படி சொல்கிற, இப்போ தான் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன், நீ எனக்கும் சோபா
சந்திராவுக்கு பிறந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தை கூட நான் நல்லா அனுபவிக்கல. அதுக்குள்ளே என்னை விட்டு நீ போகிறேன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன, என்கிட்ட எங்கேயும் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சத்தியமெல்லாம் பண்ணல, இப்போ எப்படி போகிற, என்னை விட்டு போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அப்புறம் உடனே பூமி இருந்துட்டு சரிப்பா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஆனால் நான் எங்கேயும் போகலை, இங்கேயே இருக்கிறவங்களோடய இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரச்சந்திராவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்புறம் உடனே ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லி முடிக்கலப்பா நான், அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் செய்யணும், எனக்கு ககனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா, அவரை தான் நான் காதலிக்கிறேன், நான் உங்களோடய இருந்துக்கிறேன், நீங்களே எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அவரை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அது மட்டும் முடியாது, என்ன நீ கேட்குற, அது மட்டும் முடியாது, நீ எது வேணால் கேளு, எதை வேணால் உன் கால் கடையில் கொண்டு வந்து போடுற, ஆனால் நீ அவனை மட்டும் கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போன்னு பார்த்து ககன் வந்துட்டு என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தோடனே சரச்சந்திராவுக்கு கோபம் வந்துடுது, இதுக்கு மேலே ஒரு அடி வச்சின்னா நல்லா இருக்காது, வீட்டை விட்டு வெளியே போ, ஃபஸ்ட்டு என் பொண்ணை விட்டுட்டு போ அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் உன்னை பார்க்கறதுக்கு வரல, உன் வீட்டுக்கு வரல, நான் என்னை கட்டிக்கு போகிற பொண்ணை கூப்பிட்டு போகிறக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வா பூமி போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க. அப்புறம் கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறக்காங்கிற இந்த பக்கம் சரச்சந்திரா வந்துட்டு பூமியோட கையை பிடிக்கிறாங்க, நீ போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பக்கம் ககன் கையை பிடிச்சி வா போகலாம் அப்படிங்கிறாங்க. 2 பேர்த்துக்கு நடுவில் நின்றுட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்பாவோட கையை வந்துட்டு தட்டி விட்டுட்டு கிளம்புறாங்க. போகாதம்மான்னு சரச்சந்திரா சொல்கிறாங்க. உடனே பூமி வந்துட்டு ககனோட கையை பிடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க. அப்புறம் சரச்சந்திராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே ஓடி போய் சோபா சந்திராவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வீசுகிறாங்க. நீ என்ன மீறி போயிடலாம், ஆனால் உங்கள் அம்மாவை மீறி போயிடலாமா, உன்னை பெத்த அம்மாவை மீறி நீ போயிடுவியா, இந்த ஃபோட்டோவை தாண்டிட்டு நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை தூக்கி வீசுகிறாங்க கால்கடியில். அது வந்து விழுகுது. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எதுவுமே பேசாமல் ரொம்பவுமே அழுகிறாங்க பூமி. அப்புறம் அதையும் மீறி அந்த ஃபோட்டோவை தாண்டி போயிடுறாங்க. அப்புறம் ககனும் அவங்க 2 பேரும் கை கோர்த்துட்டு 2 பேரும் போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு பூமி போகாத பூமி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்க்குறப்ப சரச்சந்திரா இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் இப்படி நடக்கலை. இன்னும் அவங்க வந்துட்டு கிளம்பிட்டு தான் இருக்காங்க. இது வெறும் அவங்க பிரம்மையாக. ஆனால் பூமி அங்கேயே தான் உட்காந்துட்டு பேக் பண்ணிகிட்ருக்காங்க திங்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் சோபா சந்திரா ஃபோட்டோ பார்த்து அழுதுட்ருக்காங்க. நான் என்ன தான் பண்ணட்டுமா, இப்படி 2 பேருமே இது பண்ணுறாங்க, நான் அப்பாவா ககனான்னு முடிவு செய்யறதுக்கு என்னால் முடியலை, நான் வந்துட்டு ககன் சொன்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியேற போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்காங்க. சரி அப்பாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே போகிறாங்க. அப்பா கிட்டே போய் அப்பா நீங்கள் பத்திரமா இருங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. நான் சாப்பிட்டேம்மா, எதுவுமே தெரியாத மாதிரி சரச்சந்திராவும் சாப்பிட்டேம்மா, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தூங்கலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா நீ போய் படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நார்மலாக பேசிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ககன் வந்து சொன்ன மாதிரி சரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில். சரி பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ண வைக்க சொல்லிக்கிறாங்க அவங்க அம்மாவை. அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா நான் ஒரு ப்ராஜெக்ட் போகணும், விஷயமா வெளியூர் போகணும், அதனால் நீங்கள் எல்லா திங்ஸும் பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரெடி ஆகிறப்ப ககன் நினைக்கிறாங்க, நம்ம அம்மா கிட்ட சொன்னால் நம்ம அம்மாவே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஆனால் நம்மளோட நிர்பந்தம் நமக்கு யாருக்கும் தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணுற நிலைமை ஆகிப்போச்சு. சரி இப்போ என்ன பண்ணுறது, நம்ம அம்மாவோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா பேக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா கல்லில் போய் விழுந்து அம்மா எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் கேட்குற அப்படின்னு, நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. சரி நல்லா இருப்பா நீ 100 வருஷம் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரி இப்போ சொல்லு எங்கே போகிற நீ, இப்போது என்னாச்சு எதுக்காக இப்படியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இப்போ எந்த இடத்துக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இன்னும் ஃபிக்ஸ் ஆகலாமா, அப்படி ஃபிக்ஸ் ஆகலையா என்ன சொல்கிற, ஆமாம்மா அதை பற்றி நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுமாறுறாங்க. சரிப்பா நீ எங்கே போனாலும் வெற்றியோடு திரும்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் ககன் இருந்துட்டு பூமி பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து கேட்டை திறக்கிறாங்க. பூமியும் அங்கெல்லாம் அழுதுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க. சரச்சந்திரா இது இந்த தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காராச்சே, அவர் வந்துட்டு மேலே வீட்டுக்கு மாடிக்கு மேலே நின்றுட்டு ககன் வரதையும் பார்க்குறாங்க, பூமி போகிறதையும் பார்க்குறாங்க. அப்புறம் அபூர்வா வந்துட்டு பக்கத்தில் நின்றுட்டு அங்கே பாருமா ககன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாமாம்மா, இதுக்கு மேலேயும் சும்மா இருக்கக்கூடாது, அவள் வீட்டை விட்டு வெளியேற போகிறா, உடனே அவனை ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா பூமியினாலும் தடுங்க, என்ன மாமா இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி கம்முனு அபூர்வா நான் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு அமைதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ககன் இருந்துட்டு வராங்க. என்ன பூமி கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி உட்காந்துட்டு இருக்காங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு காருக்கிட்ட வராங்க. வந்துட்டு ககன் வந்துட்டு காரை திறக்கிறாங்க. உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போக கம்முன்னு அமைதியாகவே நிற்கிறாங்க பூமி. அதுக்கப்புறம் ஏன் பூமி இன்னும் டைம் இல்லை நம்மளுக்கு, நீ கிளம்பு முதல்ல, உள்ளே ஏறு முதல்ல, ஏறு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க
எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே நிற்கிறாங்க. என்னாச்சு பூமி, ஏன் அப்படி நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. என்ன பூமி பயமாக இருக்கா, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், பயப்படாமல் நீ ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி இருந்துட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இது வந்து கரெக்டுன்னு எனக்கு படலை, நாம் செய்கிறது சரியானு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பூமி நீ சொல்கிற, அப்போ என்னை நீ அவமானப்படுத்தலான்னு நினைக்கிறியா நீ? அப்போ எப்பவுமே எனக்கு சின்ன வயசுலேருந்து அவமானத்தை தான் எல்லாருமே கொடுக்குறாங்க, நீயும் வந்து அவமானத்தை கொடுக்கலான்னு நினச்சிட்டியா? இது வரைக்கும் வந்துட்டு நீ வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறியா? என்ன நீ உன்ற முடிவு முதல்ல சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஐயோ நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், நீ இப்போ வரையா இல்லையா அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வரலையா, அப்போது உங்கள் அப்பா தான் உனக்கு முக்கியம் அப்படிங்க. ஐயோ நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னா வண்டியில் ஏறு அப்படிங்கிறாங்க. இல்லை இது தப்புன்னு தோணுது, இப்படி நீ மழுப்பி பேச வேண்டாம், எனக்கு பிடிக்கல, முதல்ல நீ ஒரு பதிலை சொல்லு, ஒன்றா அப்பாவா இல்லை நானா அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்கள் கேட்க வேண்டாம், எனக்கு 2 கண்ணில் ஒரு கண், எந்த கண்ணு முக்கியம்னு நான் சொல்லுவேன், என்னாலலாம் அந்த மாதிரி பதில் சொல்ல முடியாது, நீங்கள் அப்படி கேட்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீ இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்காது, நீ முதல்ல எனக்கு பதிலை சொல்லு, ஒன்று நானா ஒன்று உங்கள் அப்பாவா, 2ல் யாராவது ஒருத்தரை நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி இருந்துட்டு அழுதுகிட்டே எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. சொல்ல பூமி, உன்னை தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அழுதுகிட்டே வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் வந்துட்டு சரச்சந்திரா கேட்டு இருக்காங்க. மேலே அபூர்வாவுக்கு நடந்தது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கு. இன்னொரு பக்கம் சரச்சந்திரா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ககன் வந்துட்டு இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டு கிளம்புறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.